விஜய் அண்ணா, உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சூடு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உங்களோட திருச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசினதை கேட்டேன். எனக்கு பர்சனலாக ஓவர் சேச்சுரேட்டடாக ஆன மாதிரி இருக்குது உங்களோட பேச்சுக்கள் எல்லாமே. கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் ஃபயராக பேசுங்க. உங்களோட பேச்சு ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. திருச்சி இப்போ தான் நீங்கள் பேசினதை நான் கேட்டேன். உங்களுக்காக வெயிலில் அவ்வளோ நேரம் கால் கடுக்க நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்தில் பேசிட்டு போயிட்டீங்க. பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் பேசணுன்னு நினச்சா பேசலாம். நீங்கள் வெயிலை கன்சர்ன்லாம் பண்ண வேணாம். அவங்க உங்கள்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்க. மக்களும் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவங்க உங்களுக்காக ஒரு 20 மினிட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்துலலாம் கொஞ்சம் ஃபயராக பேசுங்க. ஸ்டாலின் சார் பேச்சு கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் தேர்தல்னு வந்துட்டாக்க அவரோட பேச்சு நிறுத்தி நிதானமாக பேசினாலும் ரசிக்கும்படியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட அது மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபயராக பேசுங்க. ஃபயராக பேசலனாலும் ரசிக்கும்படியான ஏதாவது ஒரு விஷயம் பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? பாயிண்ட்டே இல்லைனாக்கா நீங்கள் வெறும் ரிப்பீட் மோட்லேயே நீங்கள் சொன்னதே தான் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது பர்சனலாக. தயவு செஞ்சு வேறு மாதிரியான ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட இருந்து. உங்களை ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கள, அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு விழணும், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அதை எங்கள் மண்டைக்குள்ளே நீங்கள் திணிக்கணும். அதுக்கு ஏதாவது பேசுங்க.